வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அந்த மைவி 3 இயரில் இந்த 71 டேரக்டர்ஸ்க்கான வெல் ஸ்டேட்டஸ் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட மணி வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆக போகுது. இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும். அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்றைக்கி ஹியரிங் டேட்டே வராது, ஸோ இன்றைக்கி ஹியரிங்கே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம விசாரித்தது வரையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டா மாதிரி கிட்டத்தட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட காட்டுறோம் பாருங்கள். பட் ஆனால் அதில் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல, கேஸ் நடந்துச்சா இல்லையா, ஒத்தி வச்சுருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது 9 மணிக்கு மேலே தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பாசிட்டிவாகவே எடுத்துப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ லைவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ அதில் வந்து எந்த விதமான ஒரு எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் தான் இருக்குது. கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, ஸோ ஒத்தி வச்சுருக்கோம், அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 மணிக்கு மேலே தான் நமக்கு கன்ஃபார்மாக தெரிய வரும் கேஸ் நடந்துச்சா இல்லையா, ஸோ டேட்டு ஒத்தி வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு பெயில் கிடச்சிருச்சா, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 1 ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னா 1 ஹவர் வெயிட் பண்ணி பார்த்தா அந்த டீட்டெயில் நமக்கு தெரிய வரும். ஸோ எப்படி இருந்தாலும் சரி, ஒரு பாசிட்டிவாக இருங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெயில் கிடச்சிருச்சு, வெளியில் வந்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்புலேருந்து இன்றைக்கி வந்து ஹியரிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு எதுவுமே தெரியாமல் அந்த நியூஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நியூஸ் தெரியறது கிட்டத்தட்ட 9 மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு என்ன அப்டேட் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கவலைப்பட வேணாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கியம் மைவி 3 மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த அப்டேட் கிடைச்சாலும் நான் உங்களை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் ஒரு பாசிட்டிவான தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.